ஒரு சகோதரி டீச்சர், ஸ்கூல்ல டீச்சர், வகுப்பு போவாங்க, ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணிட்டு வகுப்பு போவாங்க, பைபிளோட போவாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு பிள்ளைகளை பார்த்து எல்லாம் எடுங்க, இந்த பாடம் எல்லாம் படிங்க, உட்காந்து எல்லாம் இந்த பாடம் படிங்கன்னு சொல்லிட்டு அங்க பைபிள் வாசிப்பாங்க. எங்க கிளாஸ் ரூம்ல. இவங்க போய் கிளாஸ் ரூம்ல பைபிள் வாசிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நீ பைபிள் வாசிக்கிறது வீட்டில், அங்க வாசித்து அங்க ஜெபம் பண்ணிட்டு அங்க வரணும். இடைவேளை நேரத்தில், சாப்பாட்டு இடைவேளை போய் வாசி. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற நேரத்தில் பைபிள் வாசி கொண்டு பக்தியா இருக்கிறியா? உன் பக்தி வேஷம். அதுக்காக சம்பளம் கொடுக்கிறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும். எத்தனை மணிக்கு வர சொல்றாங்களோ முன்னால போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேலையை ஆரம்பிக்கணும். 5 மணி வரைக்கும் வேலைன்னா 4:30 எழும்ப கூடாது. 5:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரணும். உங்களுடைய உண்மைத்துவம் எங்கே? ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், எல்லாம் மன்னிச்சிருவார், எல்லாம் கிருபை. கிருபை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். கிருபையை போக்கடித்தால் நரகத்திற்கு போய் விடுவீர்கள். கிருபையை போக்கடித்து விடாதீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறார். பாவம் செய்வதற்கு அல்ல கிருபை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை, உண்மையாய் வாழ்வதற்கு கிருபை. வேலையில உண்மையா இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி கல்லூரிக்கு அனுப்புறாங்களே, உண்மையா இருக்கிறாயா வாலிப மகளே? உன் தாயை ஏமாற்றுகிறாய், தகப்பனை ஏமாற்றுகிறாய், யாரோட தொடர்பு வைத்திருக்கிறாய், ஆலயத்தில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறாய், யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். தானியேல்கள் வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருக்கு, யோசேப்புகள் வேண்டும் ஆண்டவருக்கு, ஏமாற்றுகிற விசுவாசிகள் அல்ல.